Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB Mathematics prepare பண்றவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். கான்செப்ட்ஸ், ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ODE, PDE, டிஃபரன்ஷியல், அப்புறம் ஆல்ஜிப்ரா எல்லாத்துலயுமே ஆல்ரெடி நிறைய கான்செப்ட்ஸ், MCQs, PYQs எல்லாமே கொடுத்திருக்கேன். சிலபஸ் சேஞ்ச் ஆன உடனே சிலபஸ் சேஞ்ச் ஆனது விஷயமான அப்டேட். அதில் ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸுக்கு ஓல்டு சிலபஸ் வர்சஸ் நியூ சிலபஸை கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன். இன்னைக்குள்ள வீடியோவில் 6th-லேருந்து 10th வரைக்கும் இந்த சிலபஸ் எப்படி இருக்குது, நம்ம என்னென்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயமா இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க, இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய புக்ஸ் அப்டேட்டட் சிலபஸ் படி 10 யூனிட்டுக்கு தேவையான புக்ஸ் எல்லாத்தையுமே நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லா புது புக்ஸு இப்போ சிலபஸ் மாற்றினதுக்கு தேவையான புக்ஸு, பழைய புக்ஸ் எல்லாம் 10 யூனிட்டுக்கு தேவையான எல்லா புக்ஸுமே அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே இடமா டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன், கிடைச்ச கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். இது போக நிறையா எல்லா எக்ஸாம்ஸ்க்கு CSE, NET, IIT, JAM, GATE எல்லாருக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான புக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் சிலபஸில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு 5 யூனிட்ஸில் நான் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் சிலபஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை பியூர் மேத்தமெட்டிக்ஸ் தனியாக, அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 5 யூனிட்ஸும் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 6th-லேருந்து 10th வரைக்கும் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸில் புதுசாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பியூர் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம டோபாலஜி இது வரைக்கும் PGTRBக்கு படிக்காத டோபாலஜியை இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. பாலிடெக்னிக் TRBயில், TN செட்டில் எல்லாத்துலேயுமே டோபாலஜி உண்டு. பட் PGTRBயில் இது வரைக்கும் இல்லை, இந்த தடவை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட PGTRBக்கு ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். கிளாஸ் November 18th மண்டே ஸ்டார்ட் பண்ணுறேன். நியூ பேட்ச் November 18th மண்டே நான் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த நியூ பேட்சில் நம்ம வந்து ஃபுல்லாக அப்டேட்டட் சிலபஸ் படி, கம்ப்ளீட்டாக அப்டேட்டட் சிலபஸ் படி ஸ்டடி மெட்டீரியல், MCQs எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். டெஸ்ட் பேட்ச் எழுதிட்டு இருக்கேன். டெஸ்ட் பேட்ச் கொஞ்சம் லாங்காக இருக்கும் பார்த்தீங்களா, அது எழுதிட்டு இருக்கேன். மற்றபடி MCQs, இது எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு 20% சிலபஸ் தான் மாறி இருக்கு பார்த்தீங்களா. அது கடந்த 4 நாளாக அதுதான் முழு நேர வேலையாக இருந்து ஏறக்குறைய முடிச்சாச்சு. அதனால் அப்டேட்டட் சிலபஸ், MCQs எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம November 18th அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு நிறைய யூனிட் வைஸ் ஒரு MCQs, ஏகப்பட்ட MCQs, ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லிடுவேன். அது போக டெஸ்ட் பேட்சில் ஒரு 3000 MCQs இருக்கும். டெஸ்ட் பேட்ச் முதல்ல டாபிக் வைஸ் டெஸ்ட் வைப்பேன். ஒவ்வொரு யூனிட்டையும் டாப்பிக்காக பிரித்து டாபிக் வைஸ் டெஸ்ட் வைப்பேன். அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட் வைப்பேன். தென் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். கடைசியாக மார்க் டெஸ்ட் வைப்பேன். இந்த ரிவிஷன் டெஸ்ட்டும் மார்க் டெஸ்ட்டும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு வைப்பேன். இது நான் நிறைய டெஸ்ட் இருக்கும் இல்லையா. இப்போ அல்ஜிப்ரான்னு எடுத்துட்டோம்னா அது குரூப்ஸு, ரிங்ஸு, வெக்டர் ஸ்பேசஸ், ஃபீல்ட்ஸ் அப்படின்னு தனித்தனியாக அல்ஜிப்ராவில் 4 டெஸ்ட்டு பிரித்து வைக்கும் போது நம்மளுக்கு ஒவ்வொரு சாப்டரையும் ஒவ்வொரு யூனிட்டையும் பிரித்து டெஸ்ட் வைக்கும்போது நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு வைக்கவும் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் வரவும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஷெட்யூல் போட்டு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் உண்டு. அது போக டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக ஆரம்பிக்கிறேன். அது December 1 டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி November 30லேயே ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணணும். நான் சிலபஸ் ரிவைஸ் ஆகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சிலபஸ் ரிவைஸ் ஆனதுனால நம்ம கம்ப்ளீட்டாக November 30லேருந்து ஃபுல்லாக மோஸ்ட் ப்ராபப்ளி November 30 ஒரு நல்ல நாளாக தெரிஞ்சிச்சு. அதனால அதில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன்.
அப்படி இல்லாட்டாலும் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வந்து டெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெஸ்ட்டுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஹார்ட் காப்பி உங்களுக்கு கையில் கொடுத்துருவேன். இந்த ஷெட்யூல் படி நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு ஆன்சர்ஸ் வந்து வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்பேன். வீடியோ எக்ஸ்பிளனேஷனில் வந்து ஷார்ட்கட்ஸு எல்லாத்தையுமே நான் அதில் சொல்லி கொடுத்துருவேன். அதனால கம்ப்ளீட் கோர்ஸ் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எம்சிக்யூஸ் மட்டும் பார்த்தா போதும், எம்சிக்யூஸ் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி கான்செப்ட்ஸில் ஐடியாஸ் இருந்தால் தான் உங்களுக்கு எம்சிக்யூஸ் வந்து புரியும். கான்செப்ட்ஸே படிக்காமல் நேராக எம்சிக்யூஸ் வந்து புரியாது. அதனால் நீங்கள் கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுட்டீங்க, எம்சிக்யூஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்சிக்யூஸ் பேட்ச் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது, கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. கம்ப்ளீட் கோர்ஸில் டீட்டெயில்டு லெக்சர்ஸு, எம்சிக்யூஸு, டெஸ்ட்டு எல்லாமே வந்துடும். எம்சிக்யூஸ் பேட்ச்சில் எம்சிக்யூஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவேன். டெஸ்ட் பேட்ச்சில் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும். இதில் எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் என்னுடைய பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். பார்த்துட்டு பிறகு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி. டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிஜே வில்மோர், அதுதான் நம்மளுடைய ப்ரிஸ்கிரைப்டு புக்கு. டிஜே வில்மோர் இதுதான் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ்ல இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இது மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டில எல்லா யூனிவர்சிட்டிலையுமே இந்த டிஜே வில்மோர் இந்த புக்கு தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு ஃபாரின் ஆத்தர் புக்கு. இதுக்கு பேரலா சோமசுந்தரம் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். டிஜே வில்மோர் வந்து நம்மளுக்கு வந்து இதுவா இருக்கும், பிடிஎஃப்ல கிடைக்கும். சோமசுந்தர் சார் புக்கு பிடிஎஃப்ல கிடைக்குதான்னு தெரியல. சோமசுந்தரம் ஸ்பிரிங்கர் பப்ளிகேஷன் நினைக்கிறேன். அந்த புக்கு வந்து எப்படி இருக்கும்னா இந்த வில்மோருக்கு கரெக்டாக ஒரு கைடு மாதிரி, ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கும். அதனால இந்த சோமசுந்தரம் புக்கு ப்ரிஃபரபிளி குட்டு. லாங் கேப்புக்கு பிறகு நீங்கள் வாசிச்சா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அப்படி இல்லைன்னா விட்டல் அண்ட் அகர்வால்னு ஒரு புக் இருக்கு, மிட்டல் அண்ட் அகர்வால். இந்த மூணுமே ஒரே மாதிரி அப்ரோச் தான் இருக்கும். மிட்டல் அண்ட் அகர்வாலும் வில்மோருக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும். சோமசுந்தர அளவுக்கு இல்லாட்டாலும் சோமசுந்தர சார் புக்கில் இருந்து ஒரு 90% அது ஈக்குவலாக இருக்கும். வில்மோர் அந்த டிஜே வில்மோர் புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஓவியம் ஆப்லேயும் அவைலபிளாக இருக்குது, அதில் இன்னும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி சோமசுந்தர சார் புக்கு கிடைச்சதுன்னா வில்லன் குட், அது கிடைச்சதுன்னா அது வந்து ஒரு கைடு மாதிரி இருக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எம்டி ரேசிங் ஆனியா புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எம்டி ரேசிங் ஆனியா இதுவே உங்களுக்கு மோர் தென் எனஃபா இருக்கும். அந்த எம்டி ரேசிங் ஆனியால ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன்லாம் இருக்குமான்னு தெரியல. அந்த ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன் அதுக்கு கூட நீங்க வந்து ஏதாவது என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்கை பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட போதும். அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே சிலபஸ் அப்டேஷன் ஆகும்போது என்னென்ன சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது நான் அந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன்லாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். அது கரெக்டாக அதே மாதிரி வச்சுருக்காங்க. அதனால அதில் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த புக்கு நீங்கள் எம்டி ரேசிங் ஆனியா புக்கில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸாக இருக்கும். சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ரேசிங் ஆனியா, எம்டி ரேசிங் ஆனியா புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷனுக்கு வேணும்னா நீங்கள் என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்கை பார்த்துக்கலாம். அந்த செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸையும் நீங்கள் ஏதாவது என்ஜினியரிங் காலேஜ் புக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜியோ அல்லது சிங்காரவேலுவோ அந்த மாதிரி புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் சால்வ்டாக இருக்கும், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதனால அது கூட நீங்கள் என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்கை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெர்பர்ட் கோல்ட்ஸ்டீன், ஹெர்பர்ட் கோல்ட்ஸ்டீன் இதுதான் ஸ்டாண்டர்டாக இந்த புக்கு தான். இந்த புக்கில் இருந்து தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக சிலபஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹெர்பர்ட் கோல்ட்ஸ்டீன் புக்கில் நிறைய தியரி பார்ட் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக அந்த ஆயிலஸ் ஈக்குவேஷன் அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸு ரொம்ப ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப கேட்டால் அதே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மற்றபடி நியூமரிக்கல் அனாலிசிஸ் இதில் வந்து 2 டாபிக் வச்சுருக்காங்களே. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வேறு இருக்குது, நியூமரிக்கல் அனாலிசிஸ் வேறு இருக்குது. ரொம்ப பெருசு அப்படின்னு நினைக்க வேண்டாம். சொல்ல போனால் டிஃப்ரென்ஷியல் ஜியாமெட்ரியை விட இந்த ரெண்டும் சேர்ந்தே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் கொஞ்சம் இந்த 2 சாப்டர் தான் வச்சுருக்காங்க, ரொம்ப கம்மியான சிலபஸ் தான். நியூமரிக்கல் அனாலிசிஸும் அதே மாதிரி தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிலபஸ் தான். இந்த புக்கு வந்து நம்மளுக்கு ஐயங்கார் அண்ட் ஜெயன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதுதான் நம்மளுடைய சிலபஸ் வந்து எக்ஸாக்டாக கவர் ஆகிருக்கு.
ஐயங்கார் அண்ட் ஜெயின். இந்த புக்கில் சிலபஸ் ரொம்ப எக்ஸாக்டாக கரெக்டாக நம்ம சிலபஸ் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதனால நியூமெரிக்கல் அனாலிசிஸ்க்கு ஐயங்கார் அண்ட் ஜெயின் புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஐயங்கார் அண்ட் ஜெயின் புக்கை வந்து நம்ம ஓவிஎம் ஆப்பில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. இந்த 8th யூனிட் தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் இல்லாத புது சாப்டர்ஸ். இது வரைக்கும் நம்ம படிக்காத, அதாவது இது வரைக்கும் படிக்காத மீன்ஸ் பிஜிடிஆர்பிக்காக படிக்காதது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் மற்றபடி இது எல்லாமே நம்ம பிஜிடிஆர்பிக்கு ஆல்ரெடி அந்த சிலபஸ்ல இருந்தது. இது வரைக்கும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், நியூமரிக்கல் அனாலிசிஸ் வந்து நம்மளுக்கு பாலிடெக்னிக் டிஆர்பியில் உண்டு, டிஎன் செட்டில் உண்டு. ஆனால் நம்மளுக்கு இதில் டிஆர்பியில் பிஜிடிஆர்பியில் இந்த வருஷம் தான் வச்சுருக்காங்க. இதில் ஹெர்பர்ட் கோல்ட்ஸ்டின் ஐயங்கார் அண்ட் ஜெயின் இந்த புக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச். ஆப்ரேஷன் ரிசர்ச் இது டாகா தான், இதில் வேற சான்ஸே இல்லை, டாகா தான். இதில் வந்து சிலபஸில் பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மாடல்ஸ் வைக்கல, ரீப்ளேஸ்மெண்ட் மாடல்ஸ் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ஓரளவுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு எங்கே அங்கே கேட்டதே அங்கே உள்ளதே தான் திரும்பியும் என்ன செய்திருக்காங்க, இங்கேயும் இருக்குது. ஸோ ஓவரில் வந்து பெரிய சேஞ்சஸ் இல்லை. டாகா புக் அப்படி இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் மாடல்ஸ் மட்டும் இங்கே இருந்த மாதிரி இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது. அடுத்தது யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே யூனிட் 9ம் 10ம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 and 2 அப்படின்னு இருந்தது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 and 2 இருந்தது. அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி தியரின்னு வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல் ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம வந்து மெயின் மீடியன் வேரியன்ஸு, அதுக்கப்புறம் குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன் அதெல்லாம் படிப்போம் பார்த்தீங்களா, ரெக்ரெஷன் வரைக்கும். அது அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ப்ராபபிலிட்டியிலேருந்து தான் வச்சுருக்காங்க. ப்ராபபிலிட்டியிலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்படியே ஆரம்பிச்சு லார்ஜ் சாம்பிள்ஸ் வரைக்கும் கடைசி வரைக்கும் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை டெலிட் பண்ணிட்டு அந்த நம்மளுடைய எஸ்சி குப்தா புக்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃபை டெலிட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எஸ்சி குப்தா புக்கே நல்லாயிருக்கும், எஸ்சி குப்தா நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அது எல்லாத்துக்குமே நாங்கள் இது ஹாக் அண்ட் கிரெய்க்னு ஒரு புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாக் அண்ட் கிரெய்க் இது வந்து அந்த ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி, கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸு, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸு அது எல்லாத்துக்குமே இந்த ஹாக் அண்ட் கிரெய்க்குங்கிற புக்கு நல்லா இருக்கும். பட் நீங்கள் எஸ்சி குப்தா ஃபாலோ பண்ணிங்கனாலே எல்லா சாப்டர்ஸுமே இருக்குது, அதையே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஹாக் அண்ட் கிரெய்க்கு ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கும். கடற்கரை தங்கம்னு ஒரு புக்கு, கடற்கரை தங்கம். இது ஒரு சாரோட பேர். அவர் தூத்துக்குடியில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்டு மேன். இப்போல்லாம் அந்த புக்கு அவைலபிளானே தெரியலை, அவைலபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த கடற்கரை தங்கம் புக்கு என்கிட்ட மட்டும் ஒரே ஒரு காப்பி இருக்குது. நாங்கள் பிஜி படிக்கும்போது அவர் அப்போ தான் அந்த புக்கு எழுதினார். அப்போது கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. அப்போ நான் இப்போ புக்கு இருக்காது. புக்கு அப்போ எழுதின புக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷாக எழுதினாருன்னு சொல்லிட்டு கேன்வாஸ் பண்ண வரும்போது எங்கள் ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு அதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து இந்த ஹாக் அண்ட் கிரெய்க் புக்குக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கும். இதில் இந்த ப்ராபபிலிட்டி தியரிக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே இதில் என்ன செய்யும், கடற்கரை தங்கம் புக்கில் அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, மார்ஜினல் ப்ராபபிலிட்டி, இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸு எல்லாமே டிஎஃப் chi² அது எல்லாமே இந்த புக்கில் வந்து ரொம்ப எளிமையாக சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இந்த கடற்கரை தங்கம் புக்கு வந்து பட் இட் இஸ் நாட் அவைலபிள் இன் த மார்க்கெட் நவ். இது கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நான் மட்டும் ஒரே ஒரு காப்பி வச்சுருக்கேன். நான் பாடம் நடத்துறதுக்கு அந்த அந்த புக்கை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்குவேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா ஸ்டாஃப் இந்த புக்கை வந்து ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது வந்து ஹாக் அண்ட் கிரெய்க் எல்லாமே வந்து இந்த ஃபாரின் ஆத்தர் புக்கை படிக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்காக நம்ம லோக்கல் ஆத்தர்ஸ் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதும். ஏன்னா அவங்க பாடம் நடத்துறதுக்கு நோட்ஸ் எழுதுவாங்க. அதை எப்படி செய்யலாம், பப்ளிஷ் பண்ணிடுவோமே அப்படின்னு பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் நான் கூட ரியல் அனாலிசிஸ் எடுக்கும்போது ரூடினுக்கு பக்காவாக ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அதை பப்ளிஷ் பண்ணணும்னு மாறி பல தடவை முயற்சி பண்ணேன். என்னுடைய லைஃப்பில் அது நடக்கவே இல்லை. அது அப்படி கனவாகவே நின்று போச்சு. இப்போல்லாம் அந்த ஆசையெல்லாம் போயிடுச்சு, வேண்டாம்
இனி போட்டு எங்கே போட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை விட்டுட்டேன். ஆஃப்கோர்ஸ் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் சைடு வந்ததுக்கு பிறகு நம்மளுக்கு அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணணுங்கிற ஆசை வந்து இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து நிறைய எம்சிக்யூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் பிஜிடிஆர்பிக்கு ஒரு புக்கு போடலாமான்னு ஒரு ஆசை வருது. பட்டு புக்கு போடுறது அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக டைம் இல்லை. சொல்ல போனால் டைம் இல்லை. நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஆல்ரெடி ரொம்ப பிஸி. இந்த இடத்துல புக்கு போடுறேன். அப்போவே ரூடிங் புக்குக்கு கைடு மாதிரி பக்கா நோட்ஸ் செஞ்சு வச்சுருந்தேன். ஸ்டில் இட் இஸ் அவைலபிள். இன்னும் வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு ரூடினுக்கு நோட்ஸ் எழுதுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதுக்கு வந்து கம்ப்ளீட் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். அது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. பட் இந்த ஹாகன் கிரைக்கு கைடு மாதிரி, இந்த பில்மோருக்கு கைடு மாதிரி, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், ஜிஎஃப் சிமன்ஸ்க்கு கைடு மாதிரி, சோமசுந்தர சார் புக்கு, இந்த மாதிரி நிறைய புக்ஸு என்ன செய்திருக்காங்க. நிறைய பேர் அந்த ஃபாரின் ஆத்தர் புக்ஸுக்கு கைடு மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த புக்ஸு எல்லாமே நம்மளுடைய OVM ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் படிக்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல. இனிமேல் படிக்க ஆரம்பித்தா கூட நிச்சயமாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். லாங்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு எந்த விதியும் கிடையாது. அஃப்கோர்ஸ் UG TRB வந்து லாங்காக நிறைய பேர் படிச்சுட்டே இருந்தாங்க. பட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்க ஆரம்பித்த 2 பேருக்கு என்கிட்டே கிடைச்சிது. நான் அப்போ பல தடவை அதுவே போய் சொல்லியிருக்கேன். லாங்காக படித்தவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு எந்த விதியும் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படித்தவங்களுக்கு கூட பல பேருக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறது என்னுடைய அகாடமிலே எனக்கு வந்து அந்த அனுபவங்கள்லாம் இருக்குது. என்கிட்ட படித்தவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபீட்பேக்கு, சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளாஸஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். November 18th கம்மிங் மண்டே, November 18, 2024 அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். November 18, 2024 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நியூ பேட்ச்சு. அதனால் இது வரைக்கும் படிக்காட்டா கூட பரவாயில்ல. இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட நீங்கள் நிச்சயமாக அச்சீவ் பண்ணிட முடியும். இது விஷயமாக ஃபர்தராக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. படிக்காமல் மட்டும் தயவு செய்து இருக்காதீங்க. தினமுமே படிங்க. ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காதீங்க. தினம் படிச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சக்ஸஸை லீட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான சீக்ரெட்.